இந்த காணொளி சித்தர்கள் பற்றிய ஆன்மீக கற்பனையின் பிரதிபலிப்பாகும். இது வரலாற்று ஆவணப்படம் அல்ல, ஆன்மீக பயணத்தின் கவி மொழிபெயர்ப்பு. மிகுந்த மரியாதையுடன் வழங்கப்படுகிறது. பழமையான உண்மைகள் ஒரு தெய்வீக மௌனத்தில் விழித்துக் கொண்டன. மரங்கள் பேசவில்லையா? இல்லை, அவைகள் நிசப்தத்தின் குரலில் பேசுகின்றன. இந்த காட்டின் இடங்களில் சித்தத்தின் அடிச்சுவடுகள் மறைக்கப்பட்டுள்ளன. இன்று புலிப்பாணி சித்தர் அவர்களை கண்டுபிடிக்கிறார். காற்றின் மெல்லிய ஒலி தண்ணீரின் நதியாக மாற்றுகிறது. அது புலிப்பாணியை அழைக்கிறது, ஆனால் தன்னை இல்லை. இன்று ஒரு நதி விழித்தெழுகிறது. இங்கு காற்றில் ஒரு அரிய குரல் உள்ளது. அது கேட்கிறது, ஆனால் யாரும் அதை பேசவில்லை. மரங்கள் வழக்கமாக அசையவில்லை, ஆனால் இப்போது அவை சித்தர்களின் சக்திக்கு பதிலளிக்கின்றன. இன்று காடு விஞ்சமான சத்தியங்களை சொல்கிறது. இரவில் காட்டில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் அது சூரியனால் அல்ல, அது சித்தத்தின் ஆவியால். அது தன் இரகசியத்தை தெரிவிக்கிறது, புலிப்பாணியை ஆழமாக கவர்கிறது. இன்று ஒளி தன் கடமையை நிறைவேற்றுகிறது. இங்கு ஒரு குரல் உள்ளது, அது கூறுகிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது? புலிப்பாணி அதை கேட்கிறார், ஆனால் அதை பிடிக்க முடியவில்லை. இன்று ஒரு குரல் வழிகாட்டுகிறது. அவைகள் கல்லாக இருக்கலாம், ஆனால் அவை சின்னங்களாக இருக்கின்றன. அவை வழிகாட்டுகின்றன, ஆனால் ஒரு பாதையாக அல்ல. இன்று சின்னங்கள் சித்தத்தின் பையனுக்கு பேசுகின்றன, இலைகள் பேசுகின்றன. சித்தத்தின் மர்மம் இதோ. புலிப்பாணியின் பார்வையில் அவர்கள் சொற்கள் காற்றில் அடிபடுகின்றன, ஆனால் இந்த காற்று சில உண்மைகளை தூக்கி வெளியிடுகிறது. இன்று இலைகள் மறைத்த பயணத்தை வெளிப்படுத்துகின்றன. சித்தர்களின் வரலாறு மறைக்கப்பட்டது, ஆனால் இங்கு அதன் அடையாளங்கள் மாறுகின்றன. மரங்களின் நடுவில் ஒரு நிலம் அமைந்துள்ளது. அங்கு மொழி இல்லை, ஆனால் புரிதல் இருக்கிறது. புலிப்பாணி சித்தர் காலத்தில் பயணம் செய்யவில்லை, ஆனால் காலம் அவரின் அருகில் வந்தது. இன்று வட்டம் முழுமை பெறுகிறது. காற்றில் ஒலிகிறது மரங்களின் மூச்சு. புலிப்பாணி சித்தர் இதை உணர்கிறார். அவர் மட்டுமல்ல, இவர் மூச்சும் அவர் மூச்சு. மனம் அமைதி அடைவதில்லை, ஆனால் இதற்கு முன் அவசரத்தில் இல்லை. இன்று ஒரு காடு உயிர் பெற்றது. அமைதியின் நடுவில் ஒரு குரல் எழுகிறது, ஆனால் அது வெளியிலிருந்து அல்ல, அது உள்ளே. இந்த குரல் யாருடையது? அது சித்தர்களின் குரலா, அல்லது அவர் தன் குரலா? இன்று உண்மை வழிகாட்டும் உள்குரல் எதிரொலிக்கிறது. பஞ்சபூதங்களின் அசரீர குரல் அவர் நின்ற இடத்தை சூழ்ந்து கொள்கிறது. அவை பேசுகின்றன, ஆனால் ஒலிக்கவில்லை. புலிப்பாணி சித்தர் பூமி, நீர், தீ, காற்று மற்றும் ஆகாயத்துடன் ஒன்றரு சேர்கிறார். இன்று பஞ்சபூதங்கள் அவரிடம் தங்களின் இரகசியங்களை பகிர்கின்றன. காட்டின் நடுவில் புலிப்பாணி சித்தர் ஒரு தீயின் காட்சியை காண்கிறார். அது நிலை கொண்டிருக்கிறது. அது எரிக்கவில்லை, அது அழிக்கவில்லை, ஆனால் அது இருக்கிறது. அவர் இதை அணைக்க முடியாது, ஏனெனில் அது சித்தத்தின் தீ. வானத்தின் நடுவில் சித்தர்கள் குறிப்புகள் புலிப்பாணியை அழைக்கின்றன. அது வழிகாட்டுகிறது, ஆனால் சொல்லாது. படிக்க முடியாத பிரபஞ்சத்தின் புத்தகம் இன்று அவருக்கு வாசிப்பதற்காக திறக்கப்பட்டது. அவர் எங்கு இருக்கிறார்? ஒரு இடத்தில் இல்லை, ஆனால் எதிலோ இருக்கிறார். சித்தர்களின் அறிவு இன்று முழுமையாக அவரை